மூன்றாவது தசகம். முதல் ஸ்லோகம். எந்த பக்தர்கள் தங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் முதலிய நாமாக்களை படித்தும் அதன் காரணமாக ஆனந்த சாகரத்தில் மூழ்கியவர்களாய் தங்கள் ரூபத்தை தியானித்தும் தங்கள் குணங்களையும் கதைகளையும் சொல்லிக்கொண்டு உலகில் சஞ்சரித்தும் தங்களிடத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லா அபீஷ்டங்களையும் பெற்றவர்களான இந்த பக்தர்களை மட்டுமே நான் பாக்கியசாலிகளாக கருதுகிறேன். இரண்டாவது ஸ்லோகம். ஓ குருவாயூரப்பா, வெளிப்படையான ரோகங்களாலும் உட்புறமான ரோகங்களாலும் கஷ்டப்படும் என் மனம் தங்கள் சரணங்களை சேவிக்கும் ரசத்தில் தோய்ந்திருக்கவில்லை. பிரபோ, தாங்கள்தான் கருணை காட்ட வேண்டும். நான் தங்களுடைய சரண தியானத்தில் பற்றுள்ளவனாய் எங்காவது ஜன சஞ்சாரமற்ற இடத்தில் அமர்ந்து தங்களுடைய நாமாக்களை உச்சரித்தவாறு வசித்து வருகிறேன். மூன்றாவது ஸ்லோகம். ஓ குருவாயூரப்பா, தங்கள் கிருபை ஜீவன்களுக்கு சகல அபீஷ்டங்களையும் கொடுக்க வல்லது. அத்தகைய தங்கள் கிருபை இருக்குமாயின் என் கஷ்டங்கள் தீர வேறு வழியும் உண்டா? இவ்வுலகில் தங்கள் பக்தர்கள் துக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்து ஜீவன் முக்தர்களாய் ஆசைகளை துறந்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்து வருகிறார்கள் அன்றோ? நான்காவது ஸ்லோகம். ஓ குருவாயூரப்பா, தேவரிஷியான நாரதர் முதலியோரான முனிவர்கள் உலகில் சிறந்தோர். ஆத்மஸ்வரூபத்தை உள்ளே காண்பவர்கள். தங்களுடைய சரண சேவையினால் துன்பம் நீங்க பெற்றவர்கள். எப்பொழுதும் எங்கும் பிரகாசித்து வரும் பரமானந்த ரூபமான அத்வைதானந்த பிரவாகத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அத்தகையோர் தம் இஷ்டப்படி சஞ்சரித்து வருகிறார்கள். இவர்களுக்கு இவ்வுலகில் இதை காட்டிலும் அடையக்கூடியது என்ன இருக்கிறது? ஐந்தாவது ஸ்லோகம். ஓ குருவாயூரப்பா, தங்களிடம் எனக்கு மட்டற்ற பக்தி ஏற்பட வேண்டும். அந்த பக்தி என் கஷ்டங்கள் யாவற்றையும் போக்கும் என்பதில் எனக்கு சிறிதும் சந்தேகமில்லை. இதற்கு மாறாக நான் சந்தேகப்பட்டேனானால் பகவத் பக்தி பக்தர்களின் கஷ்டங்களை போக்கும் என்பதை விளக்கும். வியாசமுனிவரின் புராணங்களும் தாங்கள் உத்தவரையும் அர்ஜுனனையும் குறித்து உபதேசித்த கீதைகளும் வேதம் கற்றோர் கூறிய வச்சனங்களும் நாடோடியின் வார்த்தைகளைப் போலன்றோ பொய்யாக அமையக்கூடும். ஆறாவது ஸ்லோகம். ஓ குருவாயூரப்பா, தங்களிடம் வைக்கும் பக்தி தங்களின் குணகணங்களை கேட்டு ரசிப்பதால் ஆரம்பத்திலேயே இனிமையாக இருக்கிறது. மேற்படி பக்தியே சற்று அதிகரிக்குமானால் எல்லாவித கஷ்டங்களையும் போக்கவல்லதாக ஆகிறது. மேலும் அப்பக்தியே முடிவில் ஹிருதயத்தில் சுத்தமான பிரம்ம ஞானத்துடன் கூடிய பேரானந்தத்தின் ஐக்கியத்தையும் கொடுக்கிறது. இதை காட்டிலும் வேண்டத்தக்கது வேறு என்ன இருக்கிறது? ஏழாவது ஸ்லோகம். ஓ குருவாயூரப்பா, தாங்கள் முதலில் என்னுடைய கஷ்டங்களை போக்கி அருள வேண்டும். பிறகு எனது ஒவ்வொரு அவயவத்தையும் தங்கள் விஷயமாக பிரவர்த்திக்க செய்ய வேண்டும். இங்கு முன்னதாக கஷ்டங்களை போக்க வேண்டிய காரணமானது, அந்த கஷ்டங்கள் இருக்கும் வரை எவ்விதம் முயற்சித்தாலும் பகவத் சிந்தனம் சரிவர ஏற்படாது என்பதற்காகவே பல ரோகங்கள் உள்ளவன் புஷ்டிக்கு மருந்து சாப்பிடுவதற்கு முன் எப்படி பேதிக்கு சாப்பிட்டு அசுத்தங்களை களைந்து பிறகே புஷ்டிகரமான மருந்தை உபயோகிக்கிறானோ அவ்வாறே பகவத் ஸ்வரூப பரிஜானம் ஏற்படுவதற்கு முன் கவலைகள் நீங்க வேண்டி பிரார்த்திப்பதாக கொள்ள வேண்டும். ஹே பிரபு, என் கால்களை தங்கள் ஆலயத்தை பிரதட்சணம் செய்வதில் ஏவ வேண்டும். கைகளை தங்களை பூஜிப்பதில் ஈடுபடச் செய்ய வேண்டும். கண்களை தங்களுடைய திவ்ய மூர்த்தியை காண்பதில் ஈடுபடுத்த வேண்டும். மூக்கை தங்களுடைய சரண துளசியை முகருவதில் ஈடுபடச் செய்ய வேண்டும். காதுகளை தங்களுடைய சரித்திர ஸ்ரவணத்தில் ஈடுபடச் செய்ய வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு அவயவங்களையும் தங்கள் சம்பந்தமாகவே ஆவல் உள்ளதாக செய்ய வேண்டும். எட்டாவது ஸ்லோகம். ஓ குருவாயூரப்பா, என் மனது பெரிய கவலைகளாலும் ரோகங்களாலும் கலக்கமுற்றிருக்கிறது. அதில் சிதானந்த வடிவமான தங்கள் ரூபம் தெரிய வேண்டும். அப்படி தெரிந்தால் மயிர்கூச்சல் எடுத்து கண்களினின்று ஆனந்த கண்ணீரை பெருகவிட்டு தடுக்க முடியாத எல்லா கஷ்டங்களையும் நான் மறந்து விடுவேன். இதனால் உலகில் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அவற்றினின்று தப்ப பகவத் நாம சங்கீர்த்தனம், தியானம் இவைதான் பயன்படும் என்பதை பக்தர்கள் அறிய வேண்டும். ஒன்பதாவது ஸ்லோகம். ஓ குருவாயூரப்பா, தங்களிடம் பக்தி பண்ணாதவர்கள் சௌக்கியமாக இருக்கிறார்கள்.
தங்களிடம் பக்தி செய்யும் நானோ மிக கஷ்டப்படுகிறேன். இதென்ன ஆச்சரியம்! ஹே பிரபு, தங்களுக்கு அண்டியவர்களை கைவிட்டதாக வீணான அபகீர்த்தி ஏற்படலாகாது. ஆகையால் கம்சனை வதம் செய்த பிரபு என்னுடைய வியாதிகளை போக்கி என்னை தங்களுடைய சிறந்த பக்தனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நம்பூதிரி பகவானிடம் வேண்டுகிறார். 10வது ஸ்லோகம். ஓ குருவாயூரப்பா, திரும்ப வார்த்தைகளை கொட்டி பயனில்லை. நான் ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறேன். அதாவது, தங்களுக்கு என்னிடம் கருணை ஏற்படும் வரை நான் மற்ற பேச்சுகளை விட்டுவிடப் போகிறேன். பஜிக்கும் மூர்த்தியின் சரணத்திலேயே என்னாலானவரை நமஸ்காரம், ஸ்துதி, ஆராதனை முதலியவற்றை செய்து நாட்களை கழிக்கப் போகிறேன். இதுவே என் முடிவு என்று நம்பூதிரி ஸ்ரீ குருவாயூரப்பனிடம் தெரிவிக்கிறார். ஸ்ரீ ஹரையே நமக. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா.